வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு கொங்கு நாடு ஸ்டைலோட ஒரு பாசிப்பயிறு கடைசல் பார்க்கலாம். இது பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூரெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடைசல் குழம்புங்க. எல்லா பயிர் ஐட்டம்ஸ் எல்லாமே கடைவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் ஊர் ஸ்டைல், பொள்ளாச்சி ஸ்டைல் பார்க்கலாம். நான் வந்து சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 150 கிராம் பருப்பு இருக்கும். அது போட்டு போகிறேன். அது போட்டு நல்லா வறுத்துக்கு போகிறேன். இந்த பயிர் வந்து நம்ம ஊற வச்சு செய்யலாம். ஊற வச்சு செய்கிறது வந்து அவ்வளவு இந்த வறுத்து செய்கிறதோட டேஸ்ட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த பயிர் நம்ம இந்த கடையிற குழம்புக்கு பயிர் வறுத்து செய்யும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இது நல்லா வறுக்கும் போதே ஒரு மனம் வரும். அந்த மனம் வந்துட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். இந்த பயிரை பாருங்கள், நல்லா வறுத்து வருது. நல்லா மனம் வரும். இந்த பருப்பு நம்ம வறுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நம்ம பொள்ளாச்சி சைடெல்லாம் மேக்ஸிமம் வாரத்தில் 2 ட்ரிப்பாச்சும் இந்த பாசிப்பயிறு கடைசலெல்லாம் செய்வாங்க. கொங்கு நாடு சைடு கம்ப்ளீட்டுமே இது செய்வாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். அது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. இது விட்டுருச்சுனாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா மனம் வரும். இப்படி வறுக்கணுங்க. இது போதும் நமக்கு. இதை ஆற வச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள், பாசிப்பயிரை நான் நல்லா ஆற விட்டு கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி போகிறேன். இது வந்து உங்களுக்கு ரசத்துக்கு இதிலிருந்து நம்ம தண்ணி எடுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் கூடவே விட்டுக்கலாம். தண்ணி கூட வச்சுட்டு ரசத்துக்கு ஒரு தக்காளியும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் இதில் நல்ல பெரிய தக்காளியை ஒன்று கட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் போட்டு போகிறேன். எனக்கு ரசத்துக்கு தண்ணி வேண்டாம், அதனால நான் கொஞ்சம் அளவாக வச்சுட்டேன். 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அதே போல் ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 9 வெங்காயம் இருக்குங்க, அதுவும் போட்டு போகிறேன். அதுபோல் ஒரு 7 பல்லு பூண்டும் போட்டு போகிறேன். இதில் பாருங்கள், அதுலேயே மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன். எப்பவுமே பருப்பு வேக வைக்கும்போது விளக்கெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் விடுவாங்க. அதுபோல் நான் வந்து இதில் விட்டுருக்கிறேன். எப்பவுமே வந்து அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். எல்லார் வீட்லேயும் செய்யுங்க. ஒரு கொதி வந்த விட்டு தான் நான் மூட போகிறேன். இந்த டைமே வந்து நான் ஒரு கொத்து கருவேப்பிலை அதுலேயே போட்டு போகிறேன். தாளிக்கும் போதும் போடுவேன். இப்போ ஒரு கொத்து போட்டுட்டோம்னா அது டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி போட்டுட்டு 3 விசில் விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கு போடுற பருப்புக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் கொங்கு நாட்டு சைடெல்லாம் வந்து இது இருக்குங்க. இது போட்டு தான் தாளிப்பாங்க. நம்ம வீட்லேயும் இது போட்டு தான் தாளிக்கிறது. 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஜீரகம் எடுத்திருக்கேன், 3 வரமிளகா எடுத்திருக்கிறேன். அதனால தான் நான் அதில் மிளகா கம்மியாக போட்டிருக்கிறேன். நீங்கள் மிளகா சேர்த்துறது கம்மியாக்குறதெல்லாம் உங்கள் விருப்பம். இது வந்து நம்ம ரசத்துக்கு பொடிப்பமில்லவங்களா அது மாதிரி பொடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும். பார்த்தீங்களா, பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு உடஞ்சி. இதில் வந்து நம்ம இந்த டைம் வந்து தக்காளி ரசத்துக்கு வேணும்னு சொல்லிச்சுன்னா, தண்ணி வேணும்னு சொல்லிச்சுன்னா 2 தக்காளி ஆல்ரெடி போட்டு நம்ம இப்போ தண்ணி கொஞ்சம் மாற்றிக்கலாம். எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் வைக்கலிங்க. இந்த பாருங்கள், அந்த நான் எடுத்து வச்சுருந்த வரமிளகா பொடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த ஜீரகம், குருமிளகும் நான் இது போல் பொடிச்சிட்டு வந்திருக்கிறேன். தாளிப்புக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க தாளிப்பை பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து மண் சட்டி வச்சுட்டு, நீங்கள் எதில் தாளிப்பு அப்படியே குக்கர்லேயே தாளித்தாலும் ஒன்றும் தப்பில்லை. நான் நம்ம வீட்டில் தாளிக்கிற போல் தாளிக்கிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணுங்க. நம்ம இந்த பாசிப்பயிரோட ஃப்ளேவருக்கே வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாசிப்பயிறு கடைசல். அதே போல் பருப்பு வேக வைக்கும்போது நான் விளக்கெண்ணெய் ஊற்றினேன். நீங்கள் அந்த டைமும் கூட உங்களுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுறதுக்கு பிரியம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சட்டி அடுப்பில் வச்சுட்டு தாளி போடுறதுக்கு நான் இதுலேயே போட்டு கடைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. டைம் வந்து நான் ஒரு 7, அதுலேயே ஆல்ரெடி வெங்காயம் போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன்.
இதுக்கு மேக்ஸிமம் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுங்க கடையிற குழம்புக்கெல்லாம். அப்போ தான் வந்து அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பெரிய வெங்காயம் போட்டோம்னா ஒரு இனிப்புத்தன்மை வந்துடும்னு சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு. பாருங்கள், இதை நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த டைமே வந்து நான் இதில் வந்து அதில் ஒரு கொத்து கருவேப்பில் மாத்திரம்தான் போட்டிருக்கேன். அப்போவே மல்லித்தலையும் போட்டுடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலும் போடுறேன். இந்த எண்ணெயிலேயே வந்து நான் மல்லித்தலையும் போட்டுறேங்க. ஏன்னா நான் பருப்பில் போடலை, மல்லித்தலை போடல, அதனால நான் இப்போ இதில் போட்டு வணக்கி விட்டு போகிறேன். இந்த பாசிப்பயிறு வந்து ஒரு ஒரு நிறைய விதமாக கடையலாங்க. அதில் இது ஒரு விதம். பாருங்கள், நான் அதை பொடிச்சு வச்சுருக்கிறதுனாலவா அந்த பொடியும் இதிலையே போட்டு போகிறேன். பாருங்கள், நல்லா ஒரு மனம் வருங்க. இந்த பொடி தாங்க இதோட இந்த பாசிப்பயிரோட ஹைலைட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க இந்த பொடி. நம்ம வீட்லையெல்லாம் இது பொடிச்சே வச்சுக்குவோம். பாருங்கள், நான் இந்த பருப்பை வந்து இதுலேயே ஊற்றிக்க போகிறேன். பயிர் வேக வைக்கும்போது உப்பு போடுவாங்க. நான் வந்து அந்த டைம் உப்பு போடல, இப்போ தான் உப்பு போட்டுக்கு போகிறேன். இந்த பயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கு போகிறேன். இது வந்து இந்த எப்பவுமே வந்து நம்ம இந்த ஒரு தாளிப்பு போட்டுட்டோம்னா இந்த டைம் உங்களுக்கு தண்ணி நிறைய இருந்தால் வடித்து வச்சுட்டு கடைஞ்சிட்டு வந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த தண்ணி போதுமான அளவு. தாளிப்பு போட்டவுடனே இந்த பயிர் ஒரு கொதி வரணுங்க. கொதிச்சோடனே நம்ம அப்படியே கடைஞ்சிக்கணும். பாருங்கள், எனக்கு கொதியெல்லாம் வந்துருச்சு. இனி வந்து நான் வந்து இந்த பயிர்ப்பை வந்து கடைஞ்சிட்டு வந்துட போகிறேன். பாருங்கள், நான் வந்து இந்த மத்து வச்சு கடைக்க போகிறேன். உங்கள்கிட்ட இது மாதிரி மேய்ச்சர் இருந்துச்சுன்னா மேய்ச்சர் வச்சு கூட நல்லா மேட்ச் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கடைஞ்சி வந்துடும். கொதி வந்துருச்சுங்க. ஒரு கொதி வந்துருச்சுன்னா அந்த மண்ணு சட்டியில் நான் இப்போ கடைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாசிப்பயிர் கடைசல் ஆயிடுச்சு. நான் இதில் வந்து இந்த மத்துக்கு மாத்திரம் ஒரு கரண்டி சுடு தண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், ஆனால் தண்ணி இந்த பயிரில் நம்ம கொஞ்சம் இருந்ததுன்னா நம்ம அது செய்ய வேண்டாம். பாருங்கள், இப்படி தான் வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிச்சிரும். அவங்களுக்கு சூடாக சாப்பாடு போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொடுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கடைசலுங்க. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.